இந்த வீட்டு மூலியமா உங்களை மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எப்பி ப்ரமோட்டர்ஸ் கார்த்திக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியால 1100 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரு சூப்பரான 2 பிஹெச்கே வீடு தாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு 2-3 விஷயம்லாம் ரொம்ப ஹைலைட்டாக அமைச்சிருக்காங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ரொம்ப அழகான இன்டீரியர் ஒர்க். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்க கலர்ஃபுல்லான பெயிண்டிங். இந்த 2 விஷயம் வீட்டுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் இவங்க பார்த்து ஒன்று கஸ்டமர்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அதே பேட்டர்னில் வீட்டை நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீடை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷனாக அமைஞ்சுன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கிழக்கு தெற்கு கார்னர் சைடில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 25 அடி ரோடு ஃபேஸவோ 50 அடி நீளமாவோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2.86 சென்ட்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கில் டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்டைப் டிசைன், காம்பவுண்ட் வாலுக்கு டைல்ஸ் எல்லாமே சூப்பராக பிளானிங் பண்ணி எலிவேஷனை மல்டி கலர்ஸோட ஒரு சூப்பரான லுக்கில் நிறைய ஸ்பாட் லைட்டோட செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் மேட்சிங்காக இந்த சூப்பரான மெட்டா கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டா கேட்டுக்கு சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ரேம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் பாக்ஸ் எல்லாமே வீட்டுக்கு போர்ட்டிகோல ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 12x15. இந்த போர்ட்டிகோட மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் நிறைய டைல்ஸ் ஒர்க் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரிடி பார்ட்மெண்ட்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்து இந்த வீடோட ஜெகமொழியில், அதாவது இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா போர்வெல் வாட்டர் சம்ப் ரெண்டுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை அவுட்டர் பாத்ரூம் ஸ்டேக்கேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அது நம்ம கடைசியாக பார்க்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பாலிஷ் ப்ளஸ் கிளாஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியோட ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பூஜை ரூம் கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ரெடிமேடாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்மளுக்கு 2 சின்னதாக கடப்பாக்கள் வச்சு அதுக்கு மேலே சின்னதாக ஸ்பாட் லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ரொம்ப அழகுபடுத்துகிற மாதிரி கொடுத்துருக்க ஃபால்ஸ் அண்ட் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜிப்சன் பவுலில் ரெடி பண்ணி அதில் நிறைய ஸ்பாட் லைட்டோட சென்டரில் ஒரு பட்டர்ஃப்ளை அழகாக பறந்து போகிற மாதிரி அதுக்கு பேக்ரவுண்ட் ஆரஞ்சு ஒயிட் கலர் காம்பினேஷனில் சூப்பரான ஃபால் சீலிங் செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் சூப்பராக நம்மளுக்கு டிவி யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் WPC பேனல்ஸ் எல்லாமே போகிறது, ட்ராஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி, சோக்கெட் பொசிஷனோட கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடில் தென் கிழக்கு கார்னரில் அமைச்சிருக்கிற அக்னி மூலையில் கிச்சன் தாங்க. 10x11 அடியில் சூப்பராக க்யூட்டாக ரெடி பண்ணி அதில் கவுண்டர் டேப் எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டேப் கீழே நிறைய பேஸ் யூனிட் சூப்பராக க்ளோசி ஃபினிஷில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் நம்மளுக்கு வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்து லேஃப்டில் நம்மளுக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி பார்க்குற நிறைய கபோர்ட் ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. ஒன் சைட் வாலில் பெருசாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் போனோம்னா இந்த வீடோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற கன்னி மூலையில் இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மற்ற எல்லா டோர்ஸ் ரெடிமேட் உட்டன் டோராக சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 16x10. இந்த பெட்ரூமில் டபுள் சைட் வாலில் பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 சைடு வால்லே ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரி டார்க் கலரில் லேப் டோர், கபோர்ட் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரரோட உங்களுக்கு டார்க் கிரே கலரில் ப்ளஸ் சாண்டில் கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி
சூப்பரான ஃபினிஷிங்கில் வார்ட்ரோப் கபோர்டு ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்து பிவிசி ஃபைபர்ஸோட ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உள்ள எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸு வீடு கரையை முடிச்சு பண்ணி எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா இந்த வீடோட கடைசி பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 10க்கு 10. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற 4 சைடு வால்லும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி லேஃப்டில் மட்டும் நம்மளுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு இருக்க வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்சைடில் 3 கடப்பாக்கள் வச்சு அதில் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் அண்ட் இந்த அட்டாச் பாத்ரூம் எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் நமக்கு வீடு கரையை முடிச்ச பண்ணி எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களோட வீட்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எம்பி ப்ரமோட்டர்ஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு நம்ம வெளியே வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஸ்டேர்கேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் டோரும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் டைப்பில் க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் பிறகு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னா வந்து டெரகோட்டா பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு 2 சிண்டெக்ஸ் வந்து பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணிக்காய போகிறதுக்காக லேங்கிள் அண்ட் துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் யூனிவர்சிட்டியில் வீரபாண்டி பிரிவில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் மறுதவ சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் கருத்து. நன்றி, வணக்கம்.